ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ விலாஸ் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுல என்ன ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்மா ஸ்பெஷல் ரெசிபி காஞ்சரா தொக்கு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு சாதம் செஞ்சுட்டு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறப்ப இந்த மாதிரி காஞ்சரா ஒரு தொக்கு பண்ணிட்டோம்னா போதும். நீங்க சுட சாதத்துல கலந்து சாப்பிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லா. அதே மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி நீங்க ஒன்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திருப்பி கேட்டுட்டே இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு சேனலுக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காஞ்சரா தொக்கு பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சரா பேக்கெட் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நான்வெஜ் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இல்லைனா இந்த நம்ம வியாசார்பாடி சர்மா நகர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் இந்த பர்மாவுடைய காஞ்சரா கிடைக்கும். இது நம்ம பார்த்தீங்கன்னா ரெடில்ஸில் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதித் நட் ஷாப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கிது நமக்கு. ஸோ அவங்கக்கிட்ட பேக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன பேக்கெட் 100 கிராம்ஸ்லேருந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ தேவைன்னா கலெக்ட் பண்ணிக்கங்க. அவங்களுடைய அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். இந்த மாதிரி காஞ்சரா பேக்கெட் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்க போகிறோம். இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரௌனாக நீங்கள் வதக்கி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. இப்போ வெங்காயம் வதங்குறப்ப இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுடலாம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும் உங்களுக்கு. கல் உப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் அப்படியே ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இன்னும் நல்லா நமக்கு ப்ரௌன் ஆகணும். ஸோ கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பூண்டும் போடுவோம். இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்குங்க. ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை போட்டுக்குங்க. கொஞ்சம் கறிவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ வெங்காயம் எவ்வளோ கலரமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பூண்டு தோலோடு கொஞ்சம் தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உரிச்ச பூண்டை நம்ம போடுவோம். இப்போ இது பார்த்திங்கன்னா சும்மா தட்டி போட்டோன்னா இது ஒரு ஸ்மெல்லுக்கும் டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம உரித்து கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் போட்டுடலாம். இது பாருங்கள், அப்படியே நீங்கள் மெலிசாக கட் பண்ணி போட்டுருங்க. இந்த பூண்டை ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது பூண்டு. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ஆயில் இதில் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்கும் கூட இதை வச்சு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இது வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா நம்ம வீட்டில் ரெடி பண்ணதே அது போட்டுக்கிறோம். ஸோ நல்லா போட்டு கலந்து விட்டுருங்க. இது நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வேகணும். ஸோ அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டிஃபனுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டான ஒரு ரெசிபி இது. ஸோ இப்போ நல்லா கலந்து விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 5 தக்காளி போட்டுக்குங்க. கொஞ்சம் பெரிய தக்காளியவே எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் நம்ம தண்ணி ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதில் அப்படியே மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா. ஸோ கலரும் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக பாருங்கள். பார்க்குறப்பே அப்படியே சாப்பிட்லாமான்னு இருக்கும். ஸோ இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காஞ்சராவை எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், இதில் சின்னதும் பெருசும் கலந்துருக்கு. இல்லை உங்களுக்கு ரொம்ப தூளாக வேணும்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருசும் சின்னதும் கலந்த மாதிரி. இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே நம்ம போட்டுடலாம். ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே பக்காவாக க்ளீன் பண்ணி தான் பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்பி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த தொக்கில் காஞ்சராவை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வேக விட்டுருங்க. இது ட்ரை ஃப்ரையும் பண்ணலாம். அது ஒரு ரெசிபி நான் பண்ணுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா தொக்கு நம்ம ரைஸுக்கு, டிஃபனுக்கு எல்லாமும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வதக்கி விடுங்க. இந்த காஞ்சரா வதங்கிறதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருங்க. எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை போட்டுருங்க. கறிவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம காஞ்சராவில் ஊற்றிடலாம். ஸோ இது ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா நல்லா தொக்காய் வரும் உங்களுக்கு. அது டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கலர்ஃபுல்லாக பாருங்கள் பார்க்குறப்பே நமக்கு. இதில் எண்ணெய் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஒரு ஊறுகாய் மாதிரி உங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சில்லி ஃப்ளாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சில்லி ஃப்ளாக்ஸ் என்னென்னா காஞ்ச மிளகா வறுத்துட்டு அது கூட கல் உப்பு வச்சு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணிவிட்டு போட்டுருங்க. ஸோ இதுதான் அல்டிமேட்டு இது கிளாஸில். ஏன்னா இது நம்ம சாப்பிட்றப்ப அந்த வாயில் படுறப்ப அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பொடி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எப்படி பாருங்கள் அந்த எண்ணெயோட
நல்லா தொக்காயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கோ கொத்தமல்லியை போட்டுடலாம். ஸோ கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கலரி இறக்கிடுங்க. ஸோ உங்களுக்கு காஞ்சரா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப சுவையான பர்மா ஸ்பெஷல் ரெசிபி காஞ்சரா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதை சாப்பிட்டு பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது ரைஸ் வந்து நமக்கு சாப்பிட உள்ளே போகிறதே தெரியாது, அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இது வந்து நம்ம சுட சாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சுட்டு ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா ஒரு ரெசிபி. அடிக்கடிக்கு கூட நம்ம செஞ்சுக்கலாம். அதாவது இதை செஞ்சு நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் நல்லா ஆயில் ஊற்றி பண்ணிங்கன்னா ஒரு 15 டேஸ் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ரெசிபி செஞ்சு வீடியோ போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.